மா இன்னைக்கு என்ன சமையல்? சமையல் சமைச்சாச்சு, வந்து பாரு. வந்து பாரு என்ன இருக்குதுன்னு பார்த்துக்க. மாறிடுச்சு சமையல். சோறுலாம் சமைக்கல அம்மா, சப்பாத்தி செஞ்சுட்டேன் இன்னைக்கு. மதியானத்துக்கே சப்பாத்தி செய்யலாம். முட்டை புரிஜி, அதாவது நல்லா தக்காளி தொக்கோட சேர்த்து புரிஜி மாதிரி பண்ணிட்டேன். சூப்பர், நல்லா இருக்கும் சப்பாத்திக்கு. அப்புறம் வந்து எல்லாரும் தீபாவளி ஃபண்டு போட்டதை பற்றி கேட்டிருந்தீங்க, நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இல்லையா? அது வந்து நீங்கள் வேறு வேறு ஊரில் இருப்பீங்கல்ல, வந்து நீங்கள் இங்கே நம்ம போட்டுட்டோன்னு வைங்களேன், அனுப்பவும் மாட்டாங்க. திடீர்னு அவங்க கொரியரெல்லாம் அனுப்ப மாட்டாங்க, அனுப்ப முடியாதுல்ல. அவங்கவுங்க ஊரில் யாராருக்கு கிட்ட பக்கத்தில் இருக்காங்களோ, நல்லா சொந்த வீடு இருக்கா, கடை கடை வச்சுருக்காங்களான்னு பார்த்து நீங்கள் போட்டுக்கிறங்க. பின்னாடி பிரச்சனைகள் வரும்னு நிறைய பேர் அதையும் சொல்லிட்டாங்க. ஏமாற்றிட்டு போயிடுவாங்க, வச்சுருவாங்க. அப்புறம் நாங்கள் சேர்த்து விட்டு பாவம், நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுல்ல. உங்கள் வீட்டு பக்கத்தில் யாருன்னா இருந்தால் நல்லா விசாரிச்சுட்டு கேட்டு சேர்ந்துக்கிறோங்க. இப்போ நாங்கள் போட்ட இடத்துல, அது சென்னையில் இருக்கிறவங்களா இருந்தால் கூட கஷ்டம்தான் அதுவும். அதனால நீங்கள் விசாரித்து நல்லா பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து போட்டுக்கிறோங்க. தூரமாலாம் போடக்கூடாது, சரியா? ஓகேவா? அவ்வளோதான். சாப்பிட்ருவோமாக்கா? ஓகே, பாய் பாய்.